நெல்லை வண்ணாரப்பேட்டை பகுதியை சேர்ந்தவர்கள் மாரிசெல்வம், திருச்செல்வி தம்பதியர். இவர்களது மகள் வர்ஷினி 9ஆம் வகுப்பு பயின்று வருகிறார். இவர் கொரோனா காலத்தில் பொழுதை பயனுள்ளதாக கழிப்பதற்காக திருநெல்வேலி சிவராம் கலைக்கூடத்தில் சேர்ந்து ஓவிய பயிற்சியில் ஈடுபட்டுள்ளார். இந்த நிலையில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு கன்னியாகுமரிக்கு சுற்றுலா சென்றபோது அங்கு கடலின் நடுவில் அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலையை பார்த்து வியந்துள்ளார் மாணவி வர்ஷினி. திருவள்ளுவரின் சிலையை ஓவியமாக வரைய வேண்டும் என்று முடிவெடுத்து தனது ஆசிரியரிடம் தனது விருப்பத்தை தெரிவித்துள்ளார். அவரது ஆசிரியரோ, அனைவரும் திருவள்ளுவர் படத்தை வரைகின்றனர், அதில் எந்த புதுமையும் இல்லை, எனவே நீ திருக்குறளை கொண்டே திருவள்ளுவர் உருவத்தை வரைய முயற்சி செய் என்று கூறி ஊக்கப்படுத்தியுள்ளார். இதனை கருத்தில் கொண்ட வர்ஷினி 22 மீட்டர் நீளம் 15 அடி அகலம் கொண்ட கதர் துணியில் ஷார்பி பெர்மனன்ட் மார்க்கரை கொண்டு 1330 திருக்குறள்களை எழுதி 33 அடி உயரம் கொண்ட திருவள்ளுவரின் உருவத்தை வடிவமைத்துள்ளார். தலைமுடி தொடங்கி கால் நகம் வரை வெறும் திருக்குறளை கொண்டே திருவள்ளுவர் உருவத்தை உருவாக்கியுள்ளார் இந்த இளம் படைப்பாளி. தினமும் 45 நிமிடங்கள் இதற்கென ஒதுக்கி நாள் ஒன்றுக்கு 15 முதல் 20 திருக்குறளை எழுதியுள்ளார். இறுதியாக 6 மாதங்களில் திருவள்ளுவரின் உருவத்தை வரைந்து முடித்துள்ளார் ஓவியர் வர்ஷினி. நான் சிவராம் கலைக்கூடத்துல கடந்த 4 வருஷமா படிச்சுட்டு இருக்கேன். நான் ஒரு நாள் கன்னியாகுமரி போயிருக்கும் போது நான் திரு கலைஞர் ஐயா கெட்டின திருவள்ளுவர் ஸ்டாச்சு பார்த்தேன். அதை பார்த்து அதை வரையணும்னு ஆசைப்பட்டேன். அது என்னோட சிவராம் கலைக்கூடம் ஓவிய ஆசிரியர் திரு கணேசன் ஐயா கிட்ட சொன்னேன். அவங்கதான் சொன்னாங்க, எல்லாரும் திருவள்ளுவர் ஓவியம் வரைவாங்க, நீ திருவள்ளுவரை திருக்குறளாகவே வரையலாம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு இந்த ஓவியத்தை வரைய 8 மாசம் ஆயிருக்கு. நான் டெய்லி ஒரு 45 மினிட்ஸ் வரைவேன். எனக்கு டிசிபி வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸும் ஜாக்கி புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸும் கிடைச்சிருக்கு. நான் இதை வாங்கினது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இதே மாதிரி நிறைய எனக்கு கிடைக்கணும்னு ஆசையா இருக்கு. திருக்குறள் ரொம்ப நல்ல நூல். அது என்ன மாதிரி இருக்க எல்லா குழந்தைகளும் படிக்கணும். நெல்லை அரசு அருங்காட்சியகத்தில் மாணவியின் சாதனை படைக்கும் நிகழ்ச்சி சமீபத்தில் நடைபெற்றது. இதில் இந்த ஓவியத்தை கண்ட அனைவரும் சிறுமியை வியந்து பாராட்டினர். இதனைத் தொடர்ந்து மாணவியின் இந்த சாதனையை ஜாக்கி புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் மற்றும் டிசிபி வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் ஆகிய நிறுவனங்கள் அங்கீகரித்து உலக சாதனையாக பதிவு செய்து விருது வழங்கி கௌரவித்தன. அத்துடன் மாணவிக்கு விருதுகளும் வழங்கப்பட்டன. இந்த சாதனை முயற்சிக்காக திருக்குறளை பல்வேறு கோணங்களில் ஆய்வு செய்து மகளுக்கு உதவி உள்ளனர் பெற்றோர். இதனால் திருக்குறளின் மகத்துவத்தை எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது என்று கூறும் பெற்றோர் மாணவர்கள் மட்டுமின்றி அனைவரும் திருக்குறளை படிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். வர்ஷினி கடந்த 4 வருஷமா ஓவியம் கத்துக்கிறா. கொரோனா டைம்ல டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி தான் ஆன்லைனில் ஆரம்பிச்சது தான் இந்த பெயிண்டிங் கிளாஸ். ஆனால் இது படிப்படியாக இவ்வளோ பெரிய ஓவியமாக வரைகிறதுக்கு அவர் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கு. திருக்குறள் நம்மளுக்கு ரொம்ப ஒரு அரிய நூல். நாங்கள் இது எழுத ஆரம்பிக்கும் போது அதை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணினோம். உதடு ஒத்தாத குரல்ல இருந்து ஒரே வார்த்தைகள் வச்சு இருக்கிற குரல்ல இருந்து இப்படி நிறைய நாங்கள் அதை பற்றி நிறைய கற்றுக்கிட்டோம். இப்போ இது நான் இவளுக்கும் சொல்லி கொடுக்கும் போது அது மேலே இன்னும் அவளுக்கு ஆர்வம் இப்போ இந்த 1330 குறளையும் படிக்கணுங்கிற ஆர்வம் வந்திருக்கு. நாங்கள் அதை படிப்படியாக 100 அப்படி கற்றுக்கிட்டே வரா. நிறைய நல்ல விஷயங்கள் திருக்குறள்ல இருக்கு. நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையும் இருக்கு. இதை ஒரு முன்னுதாரணமா வச்சு எல்லா குழந்தைங்களும் மட்டும் இல்லாம பெரியவங்களோட வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களும் இதுல நிறைய இருக்குன்னு நான் சொல்ல விரும்புறேன். ஜாதி, மதம், இனம், மொழி என அனைத்தையும் கடந்து அனைவருக்குமான ஒரு புத்தகமாக இருப்பதால் தான் திருக்குறள் உலக பொதுமறை என்று பெயர் பெற்றுள்ளது. வாழ்க திருக்குறள், வளர்க திருவள்ளுவரின் புகழ்.